உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கடனை திரும்பச் செலுத்தச் சொல்லி கூலி தொழிலாளியின் மனைவியை தனியார் வங்கி ஊழியர்கள் சிறைபிடித்து வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துக்கியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். கூலி தொழிலாளியான இவர் குடும்ப கஷ்டம் காரணமாக வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் 35,000 ரூபாய் பணம் கடன் பெற்றுள்ளார். வாரம் 770 ரூபாய் வீதம் 52 வார தவணைகளில் பணத்தை திருப்பி செலுத்தும் வண்ணம் கடன் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடன் தவணையை செலுத்த காலதாமதமானதால் வங்கி ஊழியர் சுபா என்பவர் பிரசாந்த் வீட்டிற்கு கடனை வசூல் செய்ய சென்றுள்ளார். அங்கு வீட்டில் பிரசாந்த் இல்லாததால் அவரது மனைவி கௌரி சங்கரியை வங்கிக்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது தவணை செலுத்திவிட்டு கணவர் அழைத்துச் செல்லட்டும் என்று வங்கி ஊழியர்கள் கௌரி சங்கரியிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. விவரம் அறிந்து வங்கிக்கு வந்த பிரசாந்த் 770 ரூபாய் தவணை தொகையை கட்டிவிட்டு மனைவியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இது தொடர்பாக பிரசாந்த் அளித்த புகாரின் பேரில் தனியார் வங்கிக்கு வந்த போலீசார் இரு தரப்பிடமும் விசாரணை மேற்கொண்டனர். கட்டிட்டு இருந்தேன். இந்த வாரம் கரெக்டாக கட்ட முடியல, வீட்டில் உடம்பு சரியில்லை, நீ இருமா நான் போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். வெயில் காலத்தில் என்னால் சரியாக வேலைக்கும் போக முடியல, நீ வீட்டில் இருமா நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அவங்க வீட்டில் சத்தம் போட்டு நீ உட்காருமா, அவங்க வீட்டுக்காரர் பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சாருங்கிட்ட சொன்னேன். சார் நடவடிக்கை எடுத்தேன். மாலை 6 மணிக்கு மேல் வாடிக்கையாளர்களை பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில் இரவு 8 மணி வரை பெண்ணை சிறைபிடித்து வைத்த வங்கி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.